இந்த அழிவுக்காக இப்போது இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் செயற்படுகின்ற விதம், அதை சமூக வலைத்தளங்களில் காட்டப்படுகின்ற விதம் இயற்கையை மீறியதாக ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது இலங்கை அரசாங்கம் ஒரு பேரிடர் காலத்திலே ஒரு அரசாங்கம் என்னத்தை செய்ய வேண்டுமோ, அரசு படைகள் என்னத்தை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களும் அனுரா அரசாங்கம் தமிழர்களுக்கு இப்படி பண்ணுகிறது, அப்படி பண்ணுகிறது, இப்படி பண்ணுகிறது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் அதை வியந்து பார்த்து பேசுகிறார்கள். அதை எதிர்த்து அவர்கள் செய்வது, இவர்கள் என்ன பெரிய செய்து விட்டார்கள், இது காலகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயங்களை மற்ற அரசாங்கங்களோ எமது தமிழீழ விடுதலை அமைப்புகள் செய்தது எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து பேசுகின்ற பொழுது, இந்த நேரத்தில் இந்த அரசியல் நீங்கள் பேசாதீர்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உதவிகள் செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பற்றி நீங்கள் பேசாமல் அரசியல் பேசுகிறீர்கள். ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் சண்டை போடுகிறது. எங்களுக்கே தெரியாமல் தமிழர் பிரதேசங்களிலே எந்த அளவுக்கு சிலைகள் அமைப்பது, விகாரைகள் அமைப்பது முதற்கொண்டான செயற்பாடுகள் இடம்பெற்றதோ, இவைகள் எல்லாமும் தான் இந்த காலத்திலும் அரசியல் பேசுவதற்கான தேவையினை உருவாக்கி இருக்கிறது. உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இலங்கை தீவு பல காலகாலமாக, பல நூற்றாண்டுகளாக இயற்கை ரீதியான பல அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த அழிவுகள் என்பது மழையால், மிக முக்கியமாக புயல் போன்ற அழிவுகளால் அந்த நிலப்பகுதி மிக கோரமாக தாக்கப்படுகிறது. அதில் பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதே போன்ற ஒரு இயற்கை ரீதியான ஒரு அனர்த்தம் தான் இந்த ஆண்டு இறுதியில் நாம் இதை பேசிக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் 2,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 600க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர் தேசத்திலும் இலங்கையினுடைய சிங்கள தேசத்திலும் 2 நிலப்பகுதிகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு என்பது உலக ரீதியாக மக்களை அந்த தேசத்துக்கான உதவியை செய்வதற்கான வேலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை ரீதியான அழிவை பல அரசாங்கங்கள், இலங்கையை ஆண்ட பல அரசாங்கங்கள் காலகாலமாக அதை முறையான ஒரு சரியான வழியில் செயற்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு, இந்த வருடம் ஏற்பட்ட இந்த அழிவுக்காக இப்போது இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் செயற்படுகின்ற விதம், அதை சமூக வலைத்தளங்களில் காட்டப்படுகின்ற விதம் இயற்கையை மீறியதாக ஒன்றாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு ஹீரோயிசம், ஒரு தலைவன் பறந்து பறந்து போய் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு ஹீரோயிச தன்மையை சமூக வலைத்தளங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது இதை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த மக்களுக்கான உதவிகள் தேவைப்படுகிறது. நிலங்களை இழந்து, வீடுகளை இழந்து, உயிர்களை இழந்து, உறவுகளை இழந்து, காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி மக்கள் பயணித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வேலை எப்படி என்று சொன்னால், தாங்கள் செய்கின்ற அத்தனை உதவிகளையும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக மிகப்பெரிய அளவில் ஒரு விதமான ஹீரோயிச தன்மையை தாங்கள் செய்வதாக, மக்களுக்கு உதவி செய்வதாக, நாயை தூக்கி கொண்டு போகிறதை வீடியோ எடுத்து போடுவது, பாட்டியை தூக்கி கொண்டு போவதை வீடியோ எடுத்து போடுவது, இப்படி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விடயத்தை இவ்வளவு விளம்பரம் கொடுத்து, விளம்பரம் செய்வதன் மூலம் இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் இல்லை என்பதை அது நிரூபிக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன்.
நிச்சயமாக. எப்பொழுது இலங்கை அரசாங்கம் ஒரு பேரிடர் காலத்திலே ஒரு அரசாங்கம் என்னத்தை செய்ய வேண்டுமோ, அரசு படைகள் என்னத்தை செய்ய வேண்டுமோ, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு என்ன ஆச்சரியம் என்று சொல்லிச்சொன்னால், கடமையை செய்கிற ஒரு அரசாங்கம் கிடைப்பதே பெரிய விடயம். காரணம் கடந்த காலங்களில் இருந்திருக்கிற அரசாங்கங்கள் தங்களுடைய கடமையை கூட அப்படி அவர்களுடைய அணிந்திருக்கிற ஆடை நனையாமல் தூக்கிக் கொண்டு பணி செய்கிறவர்களைத்தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் தங்களுடைய அறைக்குள்ளே ஏசி அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு என்ன நடக்க வேண்டும் என்பதை சொன்னவர்களைத்தான் பார்த்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு இம்முறை இடர்காலத்திலே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசு செய்கிற பணிகள் என்பது பாராட்டுகிற போல நிறைய விடயங்கள் இருந்தன. ஆனால் நீங்கள் சொன்ன அதே அதே விடயம் மிக முக்கியமானது என்னென்றால், அந்த பணியை செய்வதையே ஒரு நாயகத்தன்மையோடு பார்க்கப்பட்டதும், அது அந்த பிரபல்யத்தன்மை இல்லாவிட்டால் அதை பயன்படுத்தி செய்யப்படுகிற பிரச்சாரங்களின் வழியாக கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்டிருந்த இல்லாவிட்டால் உண்மையாகவே நிகழ்ந்திருந்த அநீதிகளை இல்லாவிட்டால் அவர்கள் மேல் படிந்திருந்த கரைகளை அழிக்க முற்படுமா போல செயற்பட்டிருந்ததும் தான் நிறையவே பேசுவதற்கான தேவையினை உருவாக்கி இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. இந்த இப்பொழுது ஆளுகின்ற இலங்கை அரசாங்கத்தின் மீது சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, நம்பிக்கை இல்லாத தன்மை, அந்த அந்த நம்பிக்கைகளை உடைத்தறிவதற்கும் தாங்கள் மக்களுக்கானவர்கள் என்பதை நிறுவுவதற்கும் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. இது அரசியல்வாதிகள் மிக சீப்பாக செய்யக்கூடிய ஒரு விடயம்தான். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை என்பது மக்களுக்கு ஒரு இடர் ஏற்படுகின்ற பொழுது, மக்கள் பாதிக்கப்படப்படும் பொழுது, மக்கள் உயிர்களை இழந்து தவிக்கின்ற பொழுது, அதை செய்ய வேண்டிய கடமை உள்ளவர்களான இவர்கள் அதை செய்து கொண்டு அதை வெளிச்சம் போட்டு காட்டுவது என்பது இல்லையா? அது மிகப்பெரிய அளவில் ஒரு நாயகத்தன்மையை நீங்கள் சொன்னது போல ஒரு ஹீரோயிசம். அதாவது அனுரா எனப்படக்கூடிய இலங்கையின் ஜனாதிபதி தன்னை ஒரு ஒரு ஒட்டுமொத்த இலங்கையினை காக்க ஒரு புருஷர் மாதிரி தன்னை அடையாளப்படுத்துவதும், அதை சமூக வலைத்தளங்களில் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக போராடுவதும் என்னவோ எனக்கு அதை பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை விட அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம் என்ற தங்களுடைய விளம்பரத்தில் அவர்கள் மிக மிக பெரிய அளவில் பணத்தை செலவழித்திருப்பார்கள் போல தோன்றுகிறது. என்னென்னு சொன்னால், இதை இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இதை தமிழர்களும் அதாவது தமிழர்களும் அனுரா அரசாங்கம் தமிழர்களுக்கு இப்படி பண்ணுகிறது, அப்படி பண்ணுகிறது, இப்படி பண்ணுகிறது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் அதை வியந்து பார்த்து பேசுகிறார்கள். அதை எதிர்த்து அவர்கள் செய்வது, இவர்கள் என்ன பெரிய செய்து விட்டார்கள், இது காலகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயங்களை மற்ற அரசாங்கங்களோ எமது தமிழீழ விடுதலை அமைப்புகள், விடுதலை போராட்ட அமைப்பு செய்தது எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து பேச வேண்டும் பொழுது, இந்த நேரத்தில் இந்த அரசியல் நீங்கள் பேசாதீர்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உதவிகள் செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பற்றி நீங்கள் பேசாமல் அரசியல் பேசுகிறீர்கள் என்று ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் சண்டை போடுகிறது. இதை பார்க்கும் பொழுது மிக சிரிப்பாக இருப்பது என்று சொன்னால், என் மேல் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அளிப்பதற்கு நான் ஒரு வாய்ப்புக்கு காத்திருப்பேன். அந்த வாய்ப்பு என்பது இயற்கை ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கின்றது. தங்கள் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, குற்றச்சாட்டு, அவர்கள் மீது தமிழர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீது எல்லாவற்றையும் துடைத்தெறிவதற்கு இவர்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதை சரியான வழியில் இந்த காலத்தில் பாவித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டின் இராணுவம், இந்த இலங்கை இராணுவத்துக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. என்று சொன்னால், அந்த இராணுவம் தமிழர்களை கொல்ல வந்த இராணுவம், எங்களை காப்பதற்கான இராணுவம் இல்லை. எங்கள் பெண்களை பாலியல் ரீதியாக எவ்வளவு விதமான கொடுமைகளை செய்த இராணுவம், மக்களை கொன்று குவித்த இராணுவம். இந்த இராணுவத்தை நாங்கள் என்றைக்குமே வீர புருஷர்களாகவோ எங்கள் மக்களை காப்பாற்ற வந்த நாயகர்களாகவோ நாங்கள் கருதவே மாட்டோம். அப்படி நம்பக்கூடிய தமிழர்கள் இவர்களுடைய பிறப்பில் நாம் சந்தேகப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த இனத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக, 30 ஆண்டுகள் அல்ல, இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில், இலங்கை சுதந்திரம் அடைத்துக்கு 30 வைத்துக்கொள்ளலாம், காலகாலமாக தமிழர்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவம் தமிழர்களுக்கு நாயகர்களாக மாறுவார்கள் என்று இவர்கள் நம்புகிறார்கள் இல்லையா? இலங்கையில் இடம்பெற்றிருக்கிற இந்த தித்வா புயல் என்பதும் அதனாலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்பதும் கிட்டத்தட்ட 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 650க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இந்த அனர்த்த நிலைமை பாதித்திருக்கிறது. இவர்தான் பாதிக்கப்பட்டார், அவர் பாதிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற நிலைமை மாறி எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே பாதிப்பை சந்தித்தவர்கள்.
இருக்கிறார்கள். ஆனால் அனர்த்த நிலைமை என்பது இலங்கைக்கு புதிதல்ல. இயற்கை பேரிடர் என்பதும் இலங்கைக்கு புதிதல்ல. எல்லா காலங்களிலுமே குறிப்பாக டிசம்பர் மாதம் வருகிற பொழுது சுனாமி முதற்கொண்டு எல்லா விதமான பேரழிவுகளையும் இலங்கை சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த பேரழிவுகளினுடைய தாக்க அளவு என்பது வித்தியாசமாக இருக்கும். ஒப்பீட்டளவிலே அதனுடைய பாதிப்பு என்பது வித்தியாசமாக இருக்கும். ஆக இம்முறை ஏற்பட்டிருக்கிற இந்த இயற்கை பேரிடர் என்பது யாருமே எதிர்பாராத நேரத்திலே ஒரு மிகப்பெரிய சேதத்தினை உருவாக்கிவிட்டு போயிருக்கிற ஒரு பேரிடராக இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே இதுவரைக்கும் செயற்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கங்கள் செய்யாத அளவுக்கு இப்போது கடமையில் இருக்கிற அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. அந்த வகையிலே அது பாராட்டதற்குரியது. அது மக்களினாலும் சரி, ஊடகங்களாலும் சரி, எவ்வளவு தேவைக்கு அதிகமாகவே கொண்டாடப்பட்டது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அது அவர்கள் தங்களுடைய கடமையை செய்கிற வரைக்கும் சரி, அது இராணுவமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், களப்பணியாளர்களாக இருக்கலாம், அது நிச்சயமாக பாராட்டதற்குரிய ஒன்று. ஆனால் இந்த காலங்களிலே அனர்த்த நிலைமைகளின் போது சில இடங்களிலே இருந்து அரசியலும் பேச வேண்டிய தேவை எழுந்தது. அப்போதெல்லாம் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இப்பொழுது இலங்கை ஒரு பேரிடர் நிலைமையில இருக்கிறது, மக்கள் அந்தரிக்கிறார்கள், ஆக இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய அரசியலை தூக்கி கொண்டு வராதீங்க என்பதுதான் அவர்களினுடைய ஒரு பேச்சு. ஆனால் அங்கே ஏன் அந்த அரசியலை பேச வேண்டிய தேவை வந்தது என்று சொல்லி சொன்னால், எப்பொழுது அனர்த்த நிலைமை ஒரு அரசியலாக மாற்றப்பட்டதோ, எப்பொழுது அது பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றப்பட்டதோ, கடந்த காலத்திலே அரசியல் ரீதியாக ஏற்பட்ட முரண்பாடுகள், ஏற்பட்ட அநீதியான நடத்தைகள், ஏற்கனவே படிந்திருக்கிற கரைகள் இந்த அனர்த்த காலங்களிலே இரகசியமான முறையிலே துடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ, அது உண்மையான துடைப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, கண் துடைப்பு போன்றான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ, இந்த அனர்த்த காலங்களை பயன்படுத்தி எங்களுக்கே தெரியாமல் தமிழர் பிரதேசங்களிலே எந்த அளவுக்கு சிலைகள் அமைப்பது, விகாரைகள் அமைப்பது முதற்கொண்டான செயற்பாடுகள் இடம்பெற்றதோ, இவைகள் எல்லாமும் தான் இந்த காலத்திலும் அரசியல் பேசுவதற்கான தேவையினை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் கடைசியாக சொன்ன விடயங்களை நாம் தொடர்வதற்கு முன்னால், இலங்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் இடம்பெற்றது. தமிழருடைய நிலப்பகுதிகள் தமிழர்களால் தமிழருடைய நிர்வாக கட்டமைப்பால் ஆளப்பட்டது. இந்த 30 ஆண்டுகளில் இயற்கை ரீதியாக பலவிதமான அனர்த்தங்கள் தமிழர் பிரதேசத்தில் ஏற்பட்டது. ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழருடைய நிழல் அரசாங்கத்தை வைத்து நடத்திய தமிழீழ விடுதலை புலிகளால் ஆளப்பட்ட தமிழர் பிரதேசங்களில் இந்த காலப்பகுதிகளில் ஏற்பட்ட பலவிதமான இயற்கை ரீதியாக ஏற்பட்ட பேரழிவுகள் எல்லாவற்றையும் அவர்கள் மிக சாதுரியமாகவும் சிறப்பாகவும் சமாளித்திருந்தார்கள். எந்தவிதமான இந்த யுத்த காலத்தில் தமிழுடைய பிரதேசங்கள் பொருளாதார ரீதியான தடைகளில் இருக்கக்கூடிய பிரதேசமாக இருந்தது. அதை பொருளாதார ரீதியான தடைகள், உணவு ரீதியான தடைகள், பல விதங்களில் தமிழர்களுக்கான ஒரு தடைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை வைத்துக்கொண்டு அந்த வளங்களின் மூலம் அந்த மக்களை அந்த இயற்கை ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து எமது விடுதலை போராட்ட அமைப்பு மிக காத்திரமான விதத்தில் அவர்களை காப்பாற்றி வைத்திருந்தது. இது வரலாறு. இந்த வரலாறுகளை இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரோ அல்லது தெரிந்தவர்களோ பேசப்போவது இல்லை. காரணம், இன்றைய அரசாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்று இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பது விளம்பர அரசாங்கம். அப்படித்தான் அவர்களை அழைக்க வேண்டும். விளம்பர திரியர்கள். தங்களை நடந்தால் அவர் இந்த தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் நடப்பது போல அவர் நடந்து கொண்டே இருப்பார், அவருக்கு பின்னால் இசை வருகிறது. அது ஒரு விதமான விளம்பரத்தன்மையோடு திரும்ப ஒரு நாயக பிம்பத்தை உருவாக்கி அதை கட்டமைத்து சிங்களவர்கள் மத்தியில் கொண்டு போய் அதை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அல்ல, இதை தமிழர்கள் நிச்சயமாக தட்டி கழித்து விடுவார்கள். ஏன்னால் தமிழர்களுக்கு இந்த மாதிரியான கோமாளித்தனமான அரசியல் எடுபடாது. என்னென்னு சொன்னால், எங்கள் நாயகன் ஒருவன் மட்டும்தான். அந்த நாயகனைத்தான் நாம் பூஜிப்போம், அந்த நாயகனைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். தமிழர்களுடைய வாழ்க்கையில் எங்கள் நாயகன், எமது தேசிய தலைவரை தவிர்த்து விட்டு இன்னொரு தலைமைத்துவத்தை யார் கொண்டு வைத்தாலும் எமது மக்கள் அதை நிராகரித்து விடுவார்கள். நிச்சயமாக நிராகரித்து விடுவார்கள். நிராகரிக்கப்படாமல் அதை ஏற்றுக்கொள்பவர்களுடைய அவர்களுடைய பின்புலத்தை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், விசாரித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் எந்த வழிபட்ட மக்கள், எப்படியான பச்சோந்திகள் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். ஆக இன்றைக்கு இலங்கையில் இந்த 30 ஆண்டுகால யுத்தத்தில் தமிழர் பிரதேசங்களில்
ஏற்பட்ட இயற்கை அழிவுகளை எப்படி எமது விடுதலை அமைப்பு சரியாக கையாண்டதோ ஒரு வரலாற்றை நாங்கள் முன்வைக்கணும். சமாதான காலம் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பின்பு காலப்பகுதி மே மாதம் 17ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு இலங்கையில் இதே மாதிரியான மழை ரீதியான ஒரு பெரிய பேரிடர் ஒன்று ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போகிறார்கள். அந்த காலகட்டத்தில் பொருளாதார தடை தமிழர்கள் பிரதேசத்தில் இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஜெசிகுராய் யுத்த காரணத்தால் 10 ஆண்டுகளாக பொருளாதார தடை இருக்கப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த சமாதான காலத்தில் ரத்தினபுரியில் இலங்கையினுடைய ரத்தினபுரி மாவட்டத்தில் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுகிறது. இந்த காலத்தில் எமது விடுதலை அமைப்பு 10 லொரிகளில் அரிசி, அதாவது எமது நிலத்தில் விளைந்த அரிசி மா போன்றவைகளை எடுத்துக்கொண்டு 10 லொரிகளில் ரத்தினபுரி மாவட்டத்துக்கு ரணில் அரசாங்கத்துக்கு, அந்த காலத்தில் பிரதம மந்திரியாக இருந்த ரணில் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த வரலாற்றை இன்று இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்து வருவோம். 2004ஆம் ஆண்டு உலகமே அதிர்ந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவு சுனாமி. இந்த சுனாமி அழிவு என்பது லட்சக்கணக்கான மக்களை உலகம் பூராகவும் அழித்தொழித்தது. தமிழர் பிரதேசத்தில் இந்த சுனாமி ஏற்படுகின்ற அதே காலகட்டத்தில் கனடாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த நிலப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ சுனாமியை அவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் சுனாமியை கையாண்ட விதம், இதை பிபிசி செய்தி சேகரிக்கும் ஒரு நிருபர் மிக காத்திரமாக அதை வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு நிழல் அரசாங்கம் செயற்பட கொண்டிருக்கக்கூடிய தமிழர் பிரதேசத்தில் பல வசதிகள் இல்லாத ஒரு சூழலில் மிக துரிதமாக வேகமாக விடுதலை புலிகள் செயற்பட்டு மக்களுடைய அழிவுகளிலிருந்து மக்களுடைய உயிர்கள், பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பல உயிர்களை காப்பாற்றி அந்த உடனடியாக கட்டட இடிபாடுகளை கிளியர் பண்ணி, வெள்ளம் ஏற்பட பிரதேசங்களை கிளியர் பண்ணி, இப்படி பல விதமான செயற்பாடுகளை உடனடியாக செயற்படுத்தி இந்த சுனாமி காலகட்டத்தில் மிக துரிதமாக செயற்படுத்தினார்கள். உலகம் பூராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இந்த சுனாமி நடவடிக்கைக்காக உடனடியாக உலகம் பூராகவும் மிகப்பெரிய அளவில் பண உதவிகளை கொடுத்து அந்த சுனாமி பிரச்சனையிலிருந்து தமிழர்களை காப்பாற்றியிருந்தார்கள். இங்கேதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னால், உலகமே பார்த்து வியந்தது. ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகள் சுனாமியை கையாண்ட விதம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் மட்டத்தில் ஒரு பேசும் பொருளானது. அப்பொழுது தமிழர் பிரதேசத்துக்கு தமிழர்கள் விடுதலை புலிகள் ஆளக்கூடிய தமிழர் பிரதேசத்துக்கு ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் நாயகம் போவதற்கு விரும்பும் பொழுது இலங்கை அரசாங்கம் தடை போடுகிறது. காரணம், இவர்களுடைய செயற்பாட்டை அவர் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக முதலில் தடை போடுகிறார்கள். அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இணைந்து இலங்கையில் சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்பில் ஏற்படக்கூடிய மக்களுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கான ஒரு அமைப்பு உருவாக்குகிறார்கள். PTOMS என்று சொல்லி, அதாவது இடைக்கால ஒரு நிர்வாகம் கட்டமைப்பு. இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இலங்கை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை அளிப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார், அதாவது PTOMS. இந்த அமைப்பு அது விடுதலை புலிகளோடு அவர்களை நேரடியாக ஒரு பங்குத்தரலாக எடுத்து அவர்களுக்கு ஒரு விதமான நிதியுதவி அளித்து தமிழருடைய பிரதேசத்தை அவர்கள் செயற்படுத்தி அவர்கள் தமிழுடைய பிரதேசத்தின் சுனாமியால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட இடங்களை அவர்கள் உடனடியாக துப்புரவு செய்வதற்கான செயற்பாடுகளை செய்வதற்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்குவதற்காக இதை ஏற்பாடு செய்கிறார்கள். இதை தமிழர்கள் அதாவது சுனாமியால் 30,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அழிக்கப்பட்டு மிகவும் வேகமான ஒரு சூழல், ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை புலிகளிடம் போய் சேராமல் புலிகள் இதில் செயற்படுத்தக்கூடாது என்பதற்காக இலங்கையின் தலைநகரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியவர் இன்றைய அரசாங்கம் JVP. இதை எத்தனை பேருக்கு தெரியும்? மிகப்பெரிய போராட்டம். அன்று அந்த ஒரு இடைக்கால நிர்வாக கட்டமைப்பை தமிழர்கள் கையில் அளிக்கப்பட்டிருந்தால் இந்த இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு போராட்ட பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடிய சூழலினால் ஒரு சர்வதேச சமூகம் புலிகளை அங்கீகரிக்கிறது. புலிகளின் நிர்வாக கட்டமைப்பு, நிர்வாக அரசாங்கத்தை சுனாமியில் அவர்கள் செயற்படுத்திய விதத்தை பார்த்து அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலை
தடுத்து நிறுத்தி தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் இல்லாது ஒழித்த ஒரு அரசாங்கம் தான் இந்த ஜேவிபி. நிச்சயமாக. அது ஒரு சந்தர்ப்பம் அப்படி என்று சொல்லி சொன்னால், தமிழர்களுக்கு எதிரான இந்த யுத்தம் கட்டவிழ்க்கப்படுகிற பொழுது, அதை கட்டவிழ்க்கச் சொல்லி போராட்டங்களை நடத்தி, அதுதான் வழியாக இருக்க முடியும் என்பதை அதிகமாக எடுத்துரைத்தது யார் என்று கேட்டால், அதுவும் இதே ஜேவிபி சகோதரர்கள் தான். காரணம், அந்த அளவுக்கு சகோதரர்கள் மனிதநேயமானவர்கள். அ அது இப்பொழுது அவர்கள் மனிதநேய பணிகளில் ஈடுபடுகிற பொழுது, இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தை மெச்சுகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த வரலாறும் தெரிந்திருக்கும் அப்படி என்று நினைக்கிறேன். அதே நேரம் ஒரு இந்த இடர்காலங்களிலே தான் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. மக்களுக்காக மக்கள் செயற்படுவதற்கான வாய்ப்பு. ஆக இந்த காலத்திலே நாங்கள் இது தொடர்பாக பேசுகிற பொழுது, மக்கள் மத்தியில் இருந்த ஒரு விதமான விசனம் இருந்தது. இது ஒப்பிடுவதற்கான நேரம் அல்ல என்று. ஏன் ஒப்பிடக்கூடாது? இது மிக காத்திரமான ஒப்பீடு இல்லையா? வேறொரு நாட்டோடு, நீங்கள் சிங்கப்பூரோடு உங்களை ஒப்பிடுகிறீர்கள், நீங்கள் இன்னொரு நாட்டோடு ஒப்பிடுகிறீர்கள். அந்த வளர்ச்சியை காத்திரமாக நீங்கள் ஒப்பிடுகிற பொழுது காத்திரமான மாற்றங்கள் நடக்கிறது. அதே மாதிரி கடந்த காலங்களிலே ஒரு இயற்கை பேரிடர் வருகிற பொழுது, அதை இதைவிடவும் வினைத்திறனான முறையில் இதைவிடவும் சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள். முக்கியமாக மக்களை ஏமாற்றாமல், மக்களுக்கு பூச்சுற்றாமல், மிக காத்திரமாக, மிக சீக்கிரமாகவே அந்த சமூகத்தை அவர்களினாலே மீள கட்ட முடிந்தது என்பதை பேசுவதில்லை. விசனப்பட என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. காரணம், இப்ப நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிற பொழுது என்னாலே அதை தீர்ப்பதற்கான சரியான வழியை கண்டுபிடிக்க முடியாவிட்டால், என்னுடைய அயல் வீட்டுக்காரரோ யாரோ இதை எனக்கு இப்படி ஒன்று நிகழ்கிற போது நான் இதை இப்படி சமாளித்தேன் என்கிற ஒரு உபாயத்தோடு வருகிற பொழுது அது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும். இல்லாவிட்டால் அது ஒரு விதமான அறிவூட்டலாக இருக்கும். ஆக அதற்கான உரையாடல்களை துவக்குகிற ஒரு காலப்பகுதியாக, இல்லாவிட்டால் ஒரு ஒரு உரையாடலாகவே நாங்கள் இதை பார்க்க முடியும். அதே நேரம் இந்த காலப்பகுதியிலே மக்களுக்காக மக்கள் நிறையவே நின்றார்கள். எல்லா பிரதேசங்களிலிருந்தும் மனிதநேய உதவிகள் போய் சேர்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதே நேரம் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமான அளவு இலங்கை அரசாங்கம் காத்திரமாக கையாண்டிருந்தாலும், இன்னொரு கேள்வி இங்கே மேலெழுகிறது. அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், மலையக பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மலையக பிரதேசங்களிலே ஹோட்டல்கள் இருக்கிறது, அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கிறது, தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் விட அதிகமாக யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், கீழ் நிலத்திலே, கீழ் மட்டங்களிலே அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கிற மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதிலே அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்திருந்தால், ஏற்கனவே செய்திருந்தால், அதாவது இப்பொழுது அவர்கள் செய்கிற கடமையை நாங்கள் மெச்சுகிற நாங்கள், உண்மையிலுமே இது யாரினுடைய பிழையினாலே உருவானது? ஏற்கனவே அரசாங்கம் சரியான உட்கட்டமைப்பு வசதிகளை, அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருந்தால், இந்த அளவு அதிகப்படியான இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டி வந்திருக்காது. வடக்கு கிழக்கிலே வடிகால் அமைப்பு என்பது மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அங்கே மழை பெய்தால் அதை சரியான முறையிலே சீர்படுத்தி வடிகால் அமைப்பு கூடாக அதை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் முன்னமே சரி செய்யப்பட்டிருந்தால், இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இழப்புகளினுடைய அளவு என்பது மிக குறைவாக இருந்திருக்கு. இந்த மண் சரிவு என்பது நீங்கள் சொன்னது போல மலையக தமிழர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்நிலை பிரதேசத்தை இதுவரை காலமும் இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் வழங்காமலே இருக்கிறது. இந்த மண் சரிவால் ஆண்டாண்டாக இந்த மண் சரிவு ஏற்படுகிறது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த மலையக தமிழர்கள். அவர்களுடைய நிலங்கள் இழக்கப்படுகிறது, வீடுகள் உடைக்கப்படுகிறது, மண் சரிவுக்குள் மாட்டப்படுகிறார்கள், காணாமலாக்கப்படுகிறார்கள். இப்படி நிகழ்கிறது. சமீபத்தில் கூட காணாமலாக்கப்பட்ட ஒரு 6 வயது சிறுமியினுடைய உடலை கண்டெடுத்த அந்த போட்டோவை நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த மலையக தமிழர்கள் சந்திக்கின்றார்கள் என்றால், இந்த மலையக தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு நில அமைப்பை ஏன் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுப்பது இல்லை? இதுக்கு சிம்பிளான ஒரு விடை இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மலையக தமிழர்களை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அதாவது இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. தமிழர்கள், இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் பற்றி எந்த விதமான ஒரு நன்மை, அது அவர்களுக்கு செயற்படுத்தணும்னு நினைக்க முடியாத ஒரு சிங்கள இனவாத அரசாங்கம் இந்த மலையக தமிழர்கள் சொல்ல போறவர்களும் தமிழர்கள் தானே. அவர்கள் எப்படி போனால் என்ன, எப்படி அழிந்தால் என்ன? இந்த மக்கள் பொருளாதார ரீதியாக மிக பின்தங்கி இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் அடிமைத்தடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேயிலை தோட்டங்களில் கூலி தொழிலாளிகளாக
மிக கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக இலங்கையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளும், நான் சமீபத்தில் பார்த்தேன், இவர்கள் சார்ந்த ஒரு அரசியல்வாதியினுடைய திருமணம் விமரிசையாக நடந்தது. மிகப்பெரிய விமர்சையாக நடந்தது. கொழும்பு பிரதேசங்களில் இவர்கள் சார்ந்த அரசியல்வாதிகளுடைய வாகனங்கள், அவருடைய வீடுகளை பார்க்கும் பொழுது இந்த மக்கள் இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார்களே. என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலையக பிரதேசத்தில் நாங்கள் ஒரு 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 திரைப்படம் உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தில் இருக்கும் பொழுது, எடுக்கப்பட்ட சில டேட்டாவை வைக்கும் பொழுது, ஒரு குறிக்கப்பட்ட வயதுக்கு பிறகு அங்கு வாழக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் கொழும்பு மற்றும் அதை ஒண்டிய பிரதேசங்களுக்கு வீட்டு வேலைக்காக அனுப்பப்படுகிறார். இதை ஏஜெண்டாக செய்யப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த அவர்களுடைய சொந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமூகம். அரசியல்வாதிகளே. ம். அப்ப இந்த மலையக தமிழர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான எதுவுமே இவர்களுக்கு அளிக்கப்படவே இல்லை. ஆனால் எமது விடுதலை போராட்ட அமைப்பு எமது மக்களுக்காக, எமது தமிழர்களுக்காக, வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக எப்படி நின்றார்கள், எப்படி நிற்கிறார்கள்? ஆமா. எப்பொழுதுமே விடுதலைக்காக போராடுகிற இனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிற தன்னுடைய சக நண்பனுக்காக, சக சகோதரனுக்காக அதிகமாக துக்கிக்கும். ஆக தமிழர் தாயக பிரதேசங்களிலே எவ்வளவு தூரம் விடுதலை உணர்வு என்பது இருந்ததோ, அதே நேரம் மலையக பகுதிகளில் இருக்கிற மக்களினுடைய வாழ்வியலை இப்போது வரைக்கும் பார்க்க அது மிக துன்பியலான ஒன்றாக இருக்கும். அவர்களை குறித்த வாஞ்சையும் பிரஞ்சையும் எப்பொழுதுமே எங்களுடைய மனதில் இருக்கும். ஆனால் விடுதலைக்கான அந்த முதல் முழக்கத்தை செய்ய வேண்டியவர்கள் அவர்கள்தான். அவர்களுக்கு தேவையான விடுதலைக்காக நிற்க வேண்டியவர்கள் அவர்கள்தான். நாங்கள் அதை செய்ய முடியாது, இல்லையா? ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை உரிமையாக இருக்கிற உறையுள், உணவு, கல்வி, சுகாதார வசதிகள், இவைகளை கூட ஒரு சமூகத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் தங்களை அறியாமலேயே நம்ப தொடங்கி விட்டார்களா, தாங்கள் சேவகத்திற்காகத்தான் இருக்கிறோம் என்கிற மாதிரியான மனநிலை அவர்களுக்குள்ளே உருவாகி விட்டதா என்பதை போன்றான ஒரு தோற்றுப்பாடு தான் இப்பொழுது நிலவுகிறது. காரணம், அவர்களாக முன்வந்து நாங்கள் இதற்கு உரித்துடையவர்கள் என்பதை கேட்காத வரைக்கும், அதற்காக போராடாத வரைக்கும் அவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. நீங்கள் சொன்னது போல தங்களுடைய சொந்த ஜனங்களை அடமானம் வைக்கிறவர்களாக, வியாபாரிகளாகத்தான் அவர்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்பது இன்னுமே துக்கமான விடயம். ஆக இந்த அனர்த்த நிலைமையிலே அரசாங்கம் செயற்பட்டதை பார்க்கிற போது, அவர்கள் அனர்த்தத்தின் பின்வந்த விளைவுகளின் போது இவ்வாறாக செயற்பட்டார்கள் என்று அவர்களை பாராட்டுவதா, இல்லாவிட்டால் இந்த அனர்த்தம் வராமல் அவர்கள் ஏற்கனவே காப்பாற்றி இருக்கலாமே, இல்லாவிட்டால் இதற்கு முன்னமே இதற்கான வெள்ளம் வருவதற்கு முன்னம் கட்டப்படுகிற அரணை போல இதற்கான பாதுகாப்பு செயற்பாடுகளை செய்திருக்கலாமே, அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கான இடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாமே, ஒரு உட்கட்டமைப்பு வசதியை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அதற்காக குறைப்பட்டுக் கொள்வதா என்பதுதான் இந்த நேரத்தில் பெரிய கேள்வியாக இல்ல, இருக்கு. அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. என்னென்று சொன்னால், ஒரு அரசாங்கம் நல்லது செய்து என்று சொல்லி இன்று எல்லாருமே பேசுகிறார்கள் அல்லவா? இந்த அரசாங்கத்தின் விளம்பரத்தை பார்த்து வியந்து போகிறார்கள் அல்லவா? ஆனால் இதே அரசாங்கம், இதே இனவாத அரசாங்கங்கள், இலங்கை ஆண்ட அரசாங்கங்கள், தமிழர்கள், அதாவது இந்த மலையக தமிழர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய இருப்பிட வசதிகளை ஆண்டாண்டு காலமாக அப்படியே தான் வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான மாற்றமும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படவே இல்லையே. மண் சரிவு ஏற்படும் பொழுது அவர்கள் வீடுகள் இடிந்து காணாமலாக்கப்படுகிறது. இதே மலையக தமிழர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறது? அவர்கள் நிம்மதியாகத்தானே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரு இயற்கை ரீதியாக இலங்கை இப்படி பாதிக்கப்படும் என்றது ஆண்டாண்டு காலமாகவே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தை ஆளக்கூடிய அரசாங்கம் அல்லது அரசாங்க நிர்வாக அமைப்பு, கட்டமைப்புகள் எந்தெந்த இடங்களில் மழை ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அந்த பாதிப்புக்கு முன் எப்படியெல்லாம் செயற்படுத்தி அதை ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்ற வேண்டும் என்ற எந்த வேலைகளுமே செய்வதில்லை. மழை வருகிறது, வெள்ளம் அடித்துவிடுகிறது, மக்கள் இறக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் தங்களுடைய நிர்வாகத்தை வைத்து இறக்கி, ஆமி இறக்கி, அவன் இறக்கி, இவன் இறக்கி ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி, மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்காக துடிக்கிறோம், மக்களுக்காக அழுகிறோம் என்று சொல்லி விளம்பரத்தை படுத்துவார்கள். இந்த மக்கள் இறந்த வீட்டில், அதாவது ஒரு சொல்வார்கள், இறந்த ஒரு வீட்டில்
அம், சந்தோஷப்படுவது போன்ற ஒரு நிகழ்வு. அவர்கள் இறப்பு என்பது உங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு களமாக பாடும். நிச்சயமாக ஒருவருடைய வீடு பற்றி இருக்கிற பொழுது சுருட்டு பற்ற வைப்பது போலான்னு ஒரு ஒரு பிம்பம் தான் இப்பொழுது அவர்கள் தோற்றுவிப்பது. ஆனால் அதில் ஏமாந்து போகிறவர்கள் அநேகம் பேர். காரணம் சமூக வலைத்தளங்களினாலே இப்பொழுது ஒரு ஒரு பொய்யனை நல்லவனாகவும் காட்ட முடியும், நல்லவர்களை மோசமானவர்களாகவும் சித்தரிக்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சமூக வலைத்தளத்தினுடைய ஆதிக்கம் அத்தகையது. ஆக என்ன நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால், ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் இருந்து மிகப்பெரிய அளவு நிதி பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுகிறது. யுத்த காலத்திலே ஒரு அரசு படையினுடைய வேலை என்ன? யுத்த களத்திலே போரிடுவது. யுத்தம் அல்லாத காலங்களிலே அதனுடைய வேலை என்ன? இவ்வாறான இயற்கை பேரிடர்கள் வருகிற பொழுது, இவ்வாறு ஒரு பொது பாதுகாப்பினுடைய தேவை நிகழ்கிற போது, அந்த களத்திலே நிற்பதும் இத்தகைய பணிகளை செய்வதற்கும் தான் உங்களுடைய அ வரியில இருந்து பெறப்படுகிற பணம், அரச பாதுகாப்புக்காக, பாதுகாப்பு படைகளுக்காக ஒதுக்கப்படுகிற பணம் போய் சேர்வது அதற்குத்தான். இப்போ உங்களுக்கு ஒரு வேலைக்கு சம்பளம் குடுத்தா, நீங்க அந்த வேலைய சரி செய்ய வேணும். நீங்க அந்த வேலைய செய்றதுனால எப்படி நீங்கள் சம்பளம் வாங்கிக் கொண்டு செய்கிற வேலைக்காக எப்படி நீங்கள் நாயக தன்மையோடோ, இல்லாவிட்டால் அது பெரிதுவந்தோ பார்க்கப்பட முடியும்? அதை வைத்து எப்படி அந்த பிரபல்யத்தை தேட முடியும்? நீங்கள் செய்வது நீங்கள் பணம் பெற்றுக்கொள்வதற்கான உங்களுடைய வேலை. ஒன்று. இன்னொன்று மிக வேதனையான ஒரு விடயம். ஒருவருடைய வாழ்வும், ஒரு மக்களினுடைய வாழ்வும், அவர்களினுடைய மரணமும் ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு பொருட்டே இல்லை என்னுமா போல ஒரு நாட்டினாலே நடத்தப்படுவது தான். அது மிக மிக பொருத்தமானது மலையக மக்களுக்கு. மலையக மக்கள் அவர்களினுடைய அடையாள அட்டை முதற்கொண்டு, அவர்களினுடைய பிறப்பு சான்றிதழ் முதற்கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கும் சவாலாகத்தான் இருக்கிறது. ஆக குறைந்தது ஒரு ரூ. 100, ஆக குறைந்தது அவர்களினுடைய ரூ. 1000 சம்பள உயர்வு. அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மக்கள் வீதி வீதியாக, மழை மழையாக அவர்களினாலே போராட்டம் கூட நடத்த முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் அந்த வேலையை விட்டுட்டு வந்து போராட்டம் நடத்தினா அன்றைய நாள் 3 நேர சாப்பாடு என்பது கேள்விக்குறியாகிவிடும் அந்த மக்களுக்கு. அந்த பிள்ளைகளினுடைய கல்வி, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிள்ளையும் அழைத்து கொண்டு தோட்ட வேலைக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும். வீட்டில் 4 பிள்ளை 5 பிள்ளைன்னா மூத்த பிள்ளைக்கு அங்கே வந்து படிப்புன்றதே கேள்விக்குறியாக இருக்கும். அதை தாண்டி அவர்கள் இருக்கிற அந்த வீட்டினுடைய உட்சூழல் ஒரு மனிதர் வாழுவதற்கு போதுமான வசதிகள், அடிப்படையாக இருக்கக்கூடிய வசதிகள் கூட இல்லை. அந்த நண்டு சண்டெல்லாம் ஒரு இடத்துல ஒதுங்கி போய் இருந்தால் எப்படி இருக்கும்? எங்கேயோ கொண்டு போய் அடைச்சி விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே தான் அவர்களினுடைய இருப்பிடங்களே இருக்கிறது. அதுபோக இன்னும் துக்கமான விடயம், என்னுடைய சமூகவியல் ஆய்வுக்காக நான் ஒரு மலைப்பகுதிக்கு, நான் நினைக்கிறேன் அவிசாவல பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போயிருந்த நேரத்தில், அந்த மலை உச்சியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அது ஒரு கைவிடப்பட்ட கோப்பி தோட்டம். அந்த கோப்பி தோட்டத்தை கைவிட்டு போய்விட்டார்கள் அதனுடைய தோட்ட உரிமையாளர்கள். ஆனால் அந்த மக்கள் அதுக்குள்ளே இருந்த கிட்டத்தட்ட 60 குடும்பங்கள் எங்கு போவதென்று தெரியாமல் அதற்குள்ளேயே சிக்கப்பட்டு விட்டார்கள். பொருளாதார ரீதியாக வளமானவர்களும் கிடையாது. என்ன நடக்கிறது? அங்கே ஒருவர் மிக மோசமான உடல்நிலைக்கு ஆளாகிவிட்டால் அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வருவதற்கு 3 மணி நேரங்கள் எடுக்கும். அதற்குள்ளே அந்த நாள் இறந்து கூட போய்விடும். ஒவ்வொரு நாளும் இந்த கீழே வீதியில இருந்து மலை உச்சிக்கு அவர்கள் போய் சேருவதற்கு முன்னம் பாம்பு கடிக்கும், பூச்சி கடிக்கும், காட்டு விலங்குகளினால என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் தொடர்ந்து அந்த இடம் அப்படியே தான் இருக்கிறது. ஆக இப்படி அது இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், அன்றாடம் அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களாக இருக்கலாம். எல்லா காலப்பகுதிகளிலும் ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய வாழ்வும், இருப்பும், மரணமும் எதுவுமே ஒரு அரசாங்கத்தினாலே கவனிக்கப்படாமல் போய் அந்த மக்கள் மரணித்ததுக்கு பிறகு அந்த சவங்களை வைத்து அவர்கள் செய்கிற பிரச்சாரமாகத்தான் இந்த அனர்த்த கால செயற்பாடுகளும் இருந்திருக்கிறது. அதுதான் சொன்னேன். அதாவது ஒரு மக்களின் தலைவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான், மக்களுக்காக நிற்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அதை யாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த விடுதலை அமைப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடுதலை அமைப்பு மக்களுக்கான ஒரு அமைப்பாக இருந்தது. நம்முடைய அது 1995ஆம் ஆண்டு அதாவது யாழ்ப்பாண இடப்பெயர் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடப்பெயர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்வு, ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்வு என்று கூட அதை சொல்வார். அந்த இடப்பெயர்வு யாழ் பிரதேசத்திலிருந்து வெளிக்கிட்ட மக்கள் தென்மராட்சி ஊடாக கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு குடியேறுகிறார்கள். வீடுகள் இல்லாத, வசதிகள் இல்லாத, பலவிதமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு சூழல். அந்த சூழலை எமது விடுதலை அமைப்பு எப்படி கையாண்டது என்பதை வரலாற்று ரீதியாக இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொற்று நோய் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், போசாக்கின்மை, அதாவது எத்தனை விதமான மிகப்பெரிய நெருக்கடிகள் இல்லை. அதே காலகட்டத்தில்
இராணுவ ரீதியான ஒரு தோல்விகளை சந்தித்திருந்த ஒரு காலகட்டம். மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். மக்கள் மத்தியில் மக்களோடு நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மிக மிக தெளிவாக விடுதலை புலிகள் தங்களுடைய கட்டமைப்பை இறக்கி மிக சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக நமது அறத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அரசியல் அமைப்பின் தலைவராக இருந்த தமிழ்ச்செல்வன் அண்ணாவுடைய கட்டமைப்பு அரசியல் துறை பிரிவு வந்து அந்த காலகட்டத்தில் அவ்வளவு துல்லியமாக செயற்பட்டு அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக, இருப்பிடம் ரீதியாக, அது அந்த காலகட்டத்தில் மழைக்காலம் வரை அப்படிப்பான ஒரு காலகட்டத்தை அந்த எமது விடுதலை அமைப்பு என்பது மக்களோடு நின்று மக்களுக்காக, அதாவது வந்து வெறுங்காலத்தில் இந்த இடப்பெயர்வு என்பது வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்களிலோ இல்லை 2-3 மாதங்களிலோ திரும்பவும் நான் யாழ்ப்பாணத்துக்கு போய்விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டம். நிச்சயமாக இது ஒரு நீண்ட கால இடப்பெயர்வாக இருக்க போகிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அப்போ ஒரு நீண்ட கால திட்டத்தை உருவாக்கி 2002ஆம் ஆண்டு மட்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்த அத்தனை மக்கள், கிட்டத்தட்ட 80% மக்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்கள் தங்கியிருந்தார்கள். அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம், பொருளாதார ரீதியான எல்லா விதமான விடயங்களையும் யார் செய்து கொடுத்தது? எமது விடுதலை அமைப்பு தானே. இந்த விடுதலை அமைப்புக்கு பின்புலமாக புலம்பெயர் தமிழர்கள் இருந்தார்கள். புலம்பெயர் தமிழர்கள் வளத்தை அள்ளி கொடுத்தார்கள். எமது விடுதலை அமைப்பு அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார வறுமை போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை காப்பாற்றினார்கள். ஒரு சிறு செய்தியை கூட நான் படித்திருக்கேன். ஒரு இடத்தில் ஒரு நாள் தேசிய தலைவர் 2 குழந்தைகளை காட்டி, வறுமையில் இருக்கக்கூடிய 2 சிறுவர்களை காட்டி, இந்த பிள்ளைகள் இப்படியே இருந்து கொண்டால் இவர்கள் போசாக்கின்மையால் உடல் ரீதியான பல பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள். இதிலிருந்து நாங்கள் ஒரு திட்டத்தை கையாண்டு இவர்களை போசாக்குள்ள சமூகமாக மாற்ற வேண்டும் என்று அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அந்த 2 சிறுவர்கள் மீண்டும் கொண்டு காட்டப்பொழுது ஒரு சிறுவன் நல்ல புஸ்தியாக குண்டாக இருக்கிறார். அப்பொழுது இது எப்படி சாத்தியம் என்பொழுது, அங்கிருக்கக்கூடிய வளத்தை வைத்து அந்த உணவு கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளை வந்து சிறப்பாக கையாண்டதன் மூலம் வந்து அந்த பிள்ளை உடல் ரீதியாக நல்லாக இருக்கிறது. அப்போ இதே திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழீழ பிரதேசம் எங்கும் செயற்படுத்துங்கள் என்று சொல்லி உத்தரவிடுகிறார். நீங்கள் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா? யுத்த காலகட்டத்தில், இந்த 30 ஆண்டுகால யுத்த காலகட்டத்தில் ஒரு பிச்சைக்காரனை, தமிழருடைய ஆட்சி இருந்த எமது நிழல் அரசாங்கம், தமிழர் விடுதலை புலிகள் ஆண்டு கொண்டிருந்த கால பகுதியில் தமிழருடைய பிரதேசத்தில் ஒரு பிச்சைக்காரனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. காரணம், அந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கி, சிறுவர்களுக்கான கட்டமைப்பு, முதியோர்களுக்கான கட்டமைப்பு, அனாதைகளுக்கான கட்டமைப்பு, வேலை திட்டங்கள், இப்படி பலவிதமான திட்டங்களை ஒரு விடுதலை அமைப்பு என்பது இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு விடுதலை அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம், அவர்கள் போரியல் ரீதியாக மட்டும் போராடவில்லை, மக்களை அத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலை அடைய வைத்து அவர்களுக்கு தேவையான வழிகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்கி ஒரு அரசாங்கம் போல தான் ஆண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தமிழர்கள் பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எமது இளம் தலைமுறைகளாக இருக்கட்டும் சரி, தமிழர்களாக இருக்கட்டும் சரி, வெறும் ஒரு மழை பிரச்சனையில் இந்த அரசாங்கம் கையாண்ட விதத்தை ஒரு ஹீரோயிசம் போல பேசுகிறார். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல தமிழீழ விடுதலை அமைப்பு என்பது வெறுமனே யுத்த தாங்கிகளை வைத்துக்கொண்டு துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு போரிட்ட அமைப்பு மாத்திரம் கிடையாது. அப்படி இவர்கள் முத்திரை குத்த நினைத்தாலுமே கூட உலகம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், இல்லாவற்றால் நாங்கள் உறக்கச் சொல்ல வேண்டிய உண்மை என்னவென்றால், அவர்கள் ஒரு கட்டமைப்பாக இயங்கினார்கள். தமிழர் தாயகம் என்பது வெறுமனே ஒரு கனவு அல்ல, அது ஒரு ஐடியாலஜி மட்டும் கிடையாது. அது ஒரு செயற்திட்டமாக, ஒரு நிழல் அரசாங்கமாகவே முழுக்க முழுக்க இயங்கினது. அது தமிழர்களினுடைய பொருளாதாரம், கலை, பண்பாடு, அரசியல் மற்றும் அவர்களினுடைய நல்வாழ்வு என்னென்னலாம் தேவையாக இருந்ததோ அது அத்தனையுமே அவர்கள் செய்தார்கள். மிக குறிப்பாக தமிழீழ வானிலை
கட்டுப்பாட்டு மையம் குறித்து நாங்கள் அவசியமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த இடத்திலே. எல்லாவற்றையும் ஏற்கனவே எதிர்வு கூற இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்தார்கள். முக்கியமாக அனர்த்த நிலைமைகள் ஏற்படுகிற பொழுது அவர்களுடைய தயார்படுத்தல் என்பது அங்கே மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்றாக இருந்தது. அதே மாதிரி மலேரியா காலங்களிலே அவர் தமிழ் விடுதலை புலிகள் மலேரியா நோயினை கட்டுப்படுத்தின விதமும், அதற்காக அவர்கள் கையாண்டிருந்த அ நுட்பமான வழிமுறைகளும் இன்றைக்குமே சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. இன்றைக்குமே அது பெரிது வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. எல்லா வசதிகளோடும், வளங்களோடும், எல்லா அங்கீகாரத்தோடும் இருக்கிற ஒரு அரசாங்கம் மிக நீண்ட காலமாக பட்டுக்கொண்டிருந்த கடினத்தினை மிக இலகுவாக ஒரு ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு மிகச் சிறப்பாக கையாண்ட முடிவுக்கு கொண்டு வந்தது என்பது நிச்சயமாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆக இது இது எவ்வளவுக்கு நாங்கள் குறிப்பிட்டு இங்கே சொல்ல வேண்டுமோ, அதே போல இந்த அனர்த்த காலகட்டங்களிலே தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் வெவ்வேறு வடிவங்களில் நிகழ்ந்ததையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். மிக முக்கியமான ஒரு தேசிய பேரிடர், ஒரு மிக மோசமான அனர்த்த நிலைமை, அவசரகால நிலைமை, அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகிற அளவுக்கு ஒரு அவசரகால நிலைமையினை இலங்கை எதிர்கொண்டிருந்த போது எல்லா முக்கியமான அரசு தகவல்களும் வெளியிடப்பட்டது சிங்கள மொழியிலே. எப்பொழுது இலங்கையினுடைய தேசிய மொழி சிங்கள மொழி என்றானது? இன்றைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் மிக மோசமான நிலையினை எட்டியதற்கான காரணமே, மிக வீரியமடைந்ததற்கான காரணமே இந்த தனி சிங்கள சட்டத்துக்கு எதிரான எங்களினுடைய நாங்கள் எழுந்து நின்ற விதம்தான். ஆக இலங்கையினுடைய தேசிய மொழி தமிழ், சிங்களம், இவைகள் இரண்டுமே அரச கர்ம மொழிகள். ஆக அப்படி இருக்க ஒரு தேசிய பேரிடர் காலத்திலே மிக முக்கியமான அத்தனை அறிவித்தல்களும் தமிழை தவிர்த்து சிங்கள மொழியிலே மாத்திரம் வெளியிடப்பட்டது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதற்கான டிரான்ஸ்லேஷன் கூட அவர்கள் உடனுக்குடன் செய்து கொடுக்கவில்லை. பின்னர் நிறைய சமூக ஆர்வலர்களும் நிறைய அரசியல் அமைப்புகளும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ததற்கு பிற்பாடுதான் அவைகள் தமிழிலேயும் வழங்கப்பட்டிருந்தது. ஆக இப்படியான ஒரு காலகட்டத்திலே ஆட்சிக்கு வருகிற போது, ஜேவிபி ஆட்சிக்கு வருகிற போது சொன்னது என்னவென்றால், தமிழ், சிங்கள, முஸ்லிம் எல்லா இனங்களுக்குமான அரசியல் உரிமைகள், மொழி உரிமைகள், மத உரிமைகள் எல்லாவற்றையுமே கிடைக்கக்கூடிய வழியிலே நாங்கள் வகை செய்வோம் அப்படி என்று. ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் செயற்பட்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் தனிச்சிங்கள சட்டத்துக்கும் சிங்கள பேரினவாதத்திற்கும் அவர்கள் எத்தகைய விதத்திலே துணை போகிறார்கள் என்பதற்கு ஆங்காங்கே சான்றுகளை அவர்கள் தராமல் இல்லை. தன் நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்று சொல்வார்கள் இல்லையே, அதுபோலதான் இலங்கையை எவன் ஆண்டாலும், எந்த அரசாங்கம் ஆண்டாலும், எந்த பெரிய தலைவன் ஆண்டாலும் அந்த இனவாத அரசியல் ரீதியான எண்ணம் இருக்கிறது இல்லையா, சிங்கள சமூகத்திலிருந்து சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சிங்கள சமூக தலைவர்களுடைய எண்ணத்தில் ஊறிப்போன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தமிழர்கள் இந்த மண்ணுக்கு உரித்தானவர்கள் அல்ல என்ற அந்த எண்ணம் இருக்கிறதில்ல. இந்த எண்ணம் அதாவது மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைக்கலாம் என்றது போலதான். என்னென்று சொன்னால், இவர்களுடைய அடிப்படையில் இவர்களுடைய இரத்தத்தில் ஊறிப்போனது இந்த இனவாத எண்ணம். இந்த அனுரா எப்படி வேணாலும் சொல்லலாம், நாங்கள் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள், மத ரீதியான பாகுபாடு இல்லை, மொழி ரீதியான பாகுபாடு இல்லை, இது எல்லாமே ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வழிமுறை தான். ஆனால் அந்த ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு அவர்கள் சிங்கள மக்கள் மட்டுமே தேவையானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பெருவாரியாக இருக்கக்கூடிய சிங்களவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, சிரிக்க வைப்பதற்கு, அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கு, எலிகளாய் அவர்கள் நம்புகின்ற எலிகளாய் இருக்கக்கூடிய தமிழர்களை சீண்டுவதன் மூலம் இந்த பூனைகள் சந்தோஷம் அடையும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த எலிகளாயிருந்த தமிழர்கள் எல்லாம் எப்பொழுதோ புலிகளாகிவிட்டார்கள் என்று. இதை அவர்கள் ஒருவர்களும் புரிந்து கொள்வதே இல்லை. இந்த புலிகளாய் எதிர்க்க முடியாமல் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளை கால்களில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி நமது போராட்டத்தை வீழ்த்துவதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். இன்றும் இந்த போராட்டத்தை வீழ்த்தி விட்டோம் என்று நெஞ்சு நிமித்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது ஓயாது. தமிழனுடைய தாகம், தமிழீழ தாகம் என்பதும் ஓயாது. அதை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழர் பிரதேசத்தில்? இன்று தையிட்டி என்ற ஒரு பிரதேசத்தில் புத்த விகாரை ஒன்றை கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள் செயற்படுகிறது. அதற்கு எதிராக மக்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தை போலீசாரின் துணை கொண்டு அடக்கி ஒடுக்கி மிகப்பெரிய அளவில் அராஜகத்தை அங்கு செயற்படுத்தி இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அதாவது அவருடைய நோக்கம் என்று சொன்னால், வெறுங்காலத்தில் எனக்கு தெரிந்து தமிழர்களுடைய பிரதேசங்களில் எங்கு பார்த்தாலும் ஆலயங்களோ மத ரீதியான சைவ சமயத்தினுடைய கோபுரங்கள் தெரிவதை விட
புத்த பிக்குகளினுடைய புத்தனுடைய அந்த மிகப்பெரிய வெள்ளை கோபுரங்கள் எங்கு நின்று பார்த்தாலும் தெரிய வேண்டும் என்றுதான் இவருடைய எண்ணம். என்னென்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு பிரஜைகளுடைய கண்ணுக்கு வந்து ஒட்டுமொத்த இலங்கையை சிங்களவர்களுடைய மத ரீதியான பிரதேசம் என்றதை நம்ப வைப்பதற்கு ஒரு விளம்பரத்தை உருவாக்குறார்கள். உண்மையிலேயே புத்தனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், புத்த மதத்தினுடைய புத்தனுடைய சொற்பொழிவை, புத்தனுடைய மனித நேயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சிங்களவர்கள் இவ்வளவுக்கு ஒரு இனத்தை அழிக்கவோ அல்லது இனத்தை ஒடுக்கவோ முன்னிக்க மாட்டார்கள். ஆக இவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கு மிகப்பெரிய நாம் பேச வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எமது மக்கள் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக நம்பி சிங்களவர்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்லி நம்பி ஏமாந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் எமக்கு ஒரு தலைவன் தோன்றினார். நாம் சமபலத்தோடு எழுந்து நிற்காவிடில் இந்த சிங்கள சமூகம் எம்மை நெருக்கி ஒழுக்கி அழித்து விடும் என்று அவர் நினைத்ததன் மூலமாகத்தான் சம பலத்தை உருவாக்குவதற்காக தமிழர் படையை கட்டினார். ஒவ்வொரு தமிழனும் புலிகளாக வேறு கொண்டு படைக்களம் புகுந்தார்கள். இன்றைக்கு அந்த சரித்திரத்தில் நாங்கள் நிற்கக்கூடியவர். அந்த சரித்திரத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் யார்? இன்று இவர்கள் செய்கிற விளம்பரத்துக்கு நீங்கள் விலை போகக்கூடாது. இந்த இராணுவம் தானே எங்களை அழித்தது. இந்த இராணுவம் தானே எங்களுடைய சகோதர சகோதரிகளை கொன்று ஒழித்தது. இந்த இராணுவம் தானே 50,000க்கும் மேற்பட்ட பலரை இன்னும் காணாமலாக்கப்பட்ட சூழலில் வைத்திருக்கிறது. நிச்சயமாக கும்பிட்ட கைகளால் கொண்டு வைப்போம் என்கிற ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எங்களை அழித்தொழித்தவர்கள், எங்கள் இரத்த கரை தோய்ந்த கைகளோடு விடை பெற்றவர்கள் பாலம் கட்டுவதாய் எந்த சரித்திரமும் மாறிவிடப் போவதில்லை. எங்களுடைய நினைவுகள் மறந்துவிடப் போவதில்லை. ஆக சிங்கள தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் தான் மாறுகிறார்கள். அவர்களினுடைய இலங்கையை சிங்கள தேசமாக பிரகடனப்படுத்துகிற அந்த மிக நீண்ட காலத்து நிகழ்ச்சி நிரல் என்பது மாற்றமடையவே இல்லை. முகங்கள் தான் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த முகங்கள் ஆளுக்கேற்றபடி, காலத்துக்கேற்றபடி ஒவ்வொரு அரிதாரங்களோடு வருகிறது. அப்படி ஒரு அரிதாரத்தை தான் நாங்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், எதற்குமே அஞ்சாதவர்கள், இல்லாவிட்டால் எல்லா அடிமைத்தனத்துக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், அடக்குமுறைக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற தோழர்கள் புத்தவிகாரியை கண்டால், புத்தவிக்குகளை கண்டால் மாத்திரம் எங்கே இருக்கிற இடமே தெரியாமல் மிக அமைதியாகி விடுகிறார்கள். அதற்கு மட்டும் அத்தனை அச்சப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மிக வேதனையான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய சொந்த தேசம், சொந்த நிலம் எங்கள் கைவிட்டு போகிறதை பார்த்தும் ஒன்றுமே செய்ய முடியாத, கையாளாகாத மக்களாக இருப்பது. திருகோணமலை என்பது கோணேசர் பூமி. நீங்கள் எந்த மதத்தவராகவும் இருங்கள், திருகோணமலைக்கு நாங்கள் சொல்லுவது அது கோணேச பூமி என்று. அது மத அடையாளம் என்பதை தாண்டி அது ஒரு நிலத்துக்கான, அந்த ஊருக்கு அந்த மக்களாகவே கொடுத்திருக்கிற அடையாளம், அந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் கொடுத்திருக்கிற அடையாளம். ஆனால் அதை மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னவாக பிரகடனப்படுத்தினார்? அதை ஒரு புத்த புனித பூமி, புத்த சாசனத்தின்படி அது ஒரு புத்த புனித பூமியாக பிரகடனப்படுத்தினார். இப்பொழுது அங்கே திருகோணமலை என்று சொன்னாலே உங்களுக்கு முதலிலே தெரிவது கோணேசர் கோபுரம் தான் உங்களுக்கு முதலாவது தெரியும், தூரத்தில் இருந்து பார்த்தால். இப்ப விகாரையினுடைய கோபுரம் தான் உங்களுக்கு தெரிகிறது. எவ்வளவு நாசூக்காக இந்த மடை மாற்றத்தை, இந்த வரலாற்று மாற்றத்தை திருப்பி அவர்கள் நிகழ்த்தி விடுகிறார்கள். ஒரு ஒரு தனிச்சிங்களம் என்பதை புகுத்துவதற்கான, விஷத்தை புகுத்துவதை மிக மெதுவாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியாளராக மாறி மாறி தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்பொழுது கேட்டால் அது புத்த பூமி, அது மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்திலே கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை புத்த பூமி. ஆக இந்த புத்த பூமியிலே ஒரு விகாரை வரக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் என்று. இப்பொழுது கோணேச பூமி புத்த பூமியாக மாறியது. எங்களையே அறியாமல் யாருடைய நிலத்துக்கு யார் உரிமை கொண்டாடுவது? ஆக இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? திருகோணமலை மக்கள் அந்த மண்ணோடு அவ்வளவு நெருக்கமான உணர்வுடையவர்கள், அவ்வளவு இலகுவாக அதை விட்டுக் கொடுக்க முடியாதவர்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இப்போது இருக்கிற NPP அரசாங்கத்தைச் சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள் போலத்தான் இருக்கிறார்கள். காரணம், எந்த அரசாங்கம் மாறினாலும் அதில் எவ்வளவுதான் தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்தாலும் தமிழர்களினுடைய நிலைமை என்பது பௌத்த பேரினவாதத்தின் முன்பு, சிங்கள பேரினவாதத்தின் முன்பு இதுதான் நிலைமை. இப்படி பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். மிக முக்கியமான அடுத்த பிரச்சனை கன்னியா விவகாரம். கன்னியா என்றாலே
நினைவுக்கு வருவது எங்களுடைய 7 கிணறுகள், எங்களுடைய வரலாறு. கிட்டத்தட்ட 180 வருட காலத்துக்கு மேலான பழமையான பிள்ளையார் கோயில், சிவன் கோயில் இவைகள் தான் நினைவுக்கு வரும். அங்கே பிதர்க்கடன்களை எல்லாம் போய் செய்வார்கள். மிக நீண்ட காலமாக இதுதான் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று கதையாக இருக்கிறது. அது ஒரு ராவண பூமி இல்லையா? ஆனால் இப்பொழுது அது ராவண பூமி இல்லை. அது புத்த பூமி என்று சொல்லி அதனுடைய வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு எழுதப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ராவண பூமி என்கிறதற்கான அடையாள பலகை அழிக்கப்பட்டு இரவோடு இரவாக அழிக்கப்பட்டு அங்கே புத்த பூமி என்கிறதனுடைய சாரப்பட அதற்கான வரலாறுகள் எழுதப்பட்டு புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் பூட்டப்பட்டு விட்டது. அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கான வழிபாடுகள் செய்வது கூட மிக தடையான ஒன்றாக இருந்து வருகிறது. ஆக இப்பொழுது அங்கே விகாரைகள் எழுந்து அந்த தமிழர் பூமி என்பது விகாரைகள் உள்ள புத்த பூமியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த அனர்த்த கால பகுதியிலும் கூட மறைமுகமாக தமிழர்களுக்கு எதிராக அவர்களுடைய நிலத்தை சூறையாடுகிற வரலாறுகளை தெரிவுபடுத்துகிற முழுக்க முழுக்க இலங்கை என்பது ஒரு புத்த பூமி இல்லாவிட்டால் ஒரு சிங்கள தேசம் என்பதை நிறுவுவதற்கான எல்லா முயற்சிகளும் இந்த காலத்திலே நடந்ததுதான் இடர்காலத்திலும் எங்கள் அரசியலை பேச வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இறந்திருக்கிறார்கள், மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சூழல். இந்த மாதிரியான ஒரு அரசியலை, இந்த மாதிரியான ஒரு விடயத்தை நாங்கள் பேசுவதற்கான முக்கிய காரணமே, ஒரு நிலத்தில் இவ்வளவு அழிவுகள் ஏற்படப்படக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு சமூகத்தை, இன்னொரு இனத்தை, அவருடைய உரிமைகளை பறிப்பதற்கும் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என்ற கோபம்தான் காரணம். நிச்சயமாக ஜேவிபி அரசாங்கத்திடம் இப்பொழுது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்திடம் நாங்கள் இந்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி பற்றி பேசுகிற போது அவர்கள் சொன்னதை, இப்போது இருக்கிற பொருளாதார ரீதியான பிரச்சனையை, இப்பொழுது நாடு எதிர்கொள்ளுகிற முக்கியமான பிரச்சனையை முதலிலே பார்ப்போம், பிறகு அவைகள் இருக்கட்டும் என்பது போல சாரப்படத்தான் அவர்களினுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதே அரசாங்கம் இந்த பெயரை சொல்லிக்கொண்ட திரைமறைவிலே நடத்துகிற விடயங்களாக இந்த இன அழிப்பு தொடர்பான விடயங்கள், தொடர்ச்சியான இன அழிப்புக்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றன. இன அழிப்பு என்பதை விட நில அழிப்பு, அடையாள அழிப்பு, தமிழர்களுடைய உரிமைகள் பறிப்பு இப்படி தொடர்கிறது. அதாவது இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். இன்னும் ஒரு மிக கவலைக்குரியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய மக்கள் இந்த செய்திகள் எப்படி எங்களிடம் வந்து சேர்கிறதோ இதே மாதிரி இப்போ எங்களுடைய தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேர்கிறது. அவர்களுக்கும் தெரியும், எங்களுடைய நிலங்களில் புத்த விகாரைகள் கட்டப்படுகிறது. தமிழ்மொழி அதாவது தமிழ்மொழி மதிப்பதே இல்லை. சிங்களத்தில் முழுமையான அரச சம்பந்தமான எல்லாமே சிங்களத்தில் வெளியிடப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழர்களுடைய விரோதமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பது எல்லா விதத்திலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அறிந்திருக்கிற மக்களிடமிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட சில பொறுக்கிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூக வலைத்தளங்களிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு முட்டு கொடுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அனுராவ் செய்கிறதை தெரியுமா, இவர் செய்கிற புலிகள் செய்த. தமிழர்களுடைய விடிவுக்கான ஒரு தேசிய அமைப்பு தான் நம்முடைய விடுதலை போராட்ட அமைப்பு. தமிழர்களை அழிப்பதற்கென்று, தமிழர்களை இல்லாமல் ஆக்குவதற்கென்று காலகாலமாக வருகின்ற அரசாங்கங்கள் தான் சிங்கள அரசாங்கங்கள். இந்த அரசாங்கத்தில் ஜெயவர்தனாவோ, ரணிலோ, இல்லாட்டி சந்திரிகாவோ, மைத்திரியோ, இல்லாது மஹிந்த ராஜபக்சாவையோ, கோட்டபாய ராஜபக்சவோ, இப்போ இருக்கக்கூடிய அனுராவோ, இவர்கள் எல்லாருமே பெயர்கள் தான் வேறு. இவர்களுடைய எண்ணம், சிந்தனை, கருப்பொருள் அத்தனையும் ஒன்று. என்ன, இந்த தேசத்தில் சிங்களவர்களுக்கான இந்த தேசம், தமிழர்களுக்கான இந்த தேசம் இல்லை. இங்கு வாழ விரும்பினால் இவர்கள் சிங்களர்களாக வாழ்ந்து விட்டு போகலாம், தமிழர்களாக வாழ முடியாது. இவர்களுடைய உரிமைகளை பறிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பறிவோம், விட்டு விட்டு பறிப்போம். இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டை காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராடுகிறார்கள், போராட்டத்தில் முன்னின்று போராடுகிறார்கள். ஆனால் இந்த சமூக வலைத்தள மோசடிகள் இருக்கிறார்களா, புறம்போக்கு பிற்போக்குவாதிகள், இந்த பொறுக்கிகள், இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உடனடியாக சமூக வலைத்தளங்கள் பொங்கி எழுவார்கள். சிங்களவர்களுக்காக பொங்கி எழுவார்கள். இந்த சிங்கள அரசாங்கத்துக்காக பொங்கி எழுவார்கள். ஐயோ, இந்த அரசாங்கம் எப்படி செய்கிறதா, சமத்துவத்தை உருவாக்குகிறது, இந்த இலங்கையில் இவ்வளவு கால யுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் இழந்தது போதும், இந்த சிங்களவர்கள் எங்களுக்காக நிற்கிறார்கள், சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் செய்யுது என்று சொல்லுகிறார்கள். அல்ல, இந்த பரதேசி பன்னாடைகளுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, நீ தமிழனா?
நிச்சயமாக. ஒருவேளை வேரை அறியாதவர்கள் வேண்டுமாக இருந்தால், வருகிற எல்லா காற்றுக்கும் அசைந்து கொடுக்கலாம். ஆனால், சரியாக எங்களுடைய வேர் இன்னது என்பதை அறிந்த எந்த தமிழரும், இலகுவாக இந்த போலி பிரச்சாரங்களுக்கும், போலி சமூக வலைத்தள ஹைப்புக்கும் அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஏன் இவைகளை நாங்கள் பேசுகிறோம் அப்படி என்றால், இந்த கண்துடைப்பான செயற்பாடுகளினாலே நாங்கள் ஏன் இங்கே இருக்கிறோம்? என்னத்துக்காக எங்களுடைய மிக நீண்ட கால இலக்கு என்ன? எதற்காக மிக நீண்ட காலமாக இத்தனை விலையை கிரயமாக கொடுத்து நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மிக முக்கியமாக மக்கள் நினைக்கலாம், என்னப்பா எல்லாம் ஒரு கட்டடம் தானே, உங்களோட கோயில் இருக்கிற மாதிரி புத்த விகாரம் இருந்தா என்ன? என்னப்பா உங்களோட சிவன் உங்களோட சிவனண்ட சுருவம் இருக்கிற மாதிரி ஒரு புத்தரண்ட சுருவம் இருந்தா என்ன? உண்மையிலேயே புத்தரினுடைய பெயரால் செய்யப்படுவது வெறுமனே சிலை விவகாரம் மாத்திரம்தானா? இல்லை, அது அரசியல். அது ஒரு மக்களினுடைய, ஒரு இனத்தினுடைய, ஒரு தேசத்தினுடைய முழு வரலாற்றையும் மாற்றியமைப்பதற்கான காணி பிடிக்கிறது மாதிரியான ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலம் விழுங்கும் புத்தன் அப்படி என்று சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அதுவும் தமிழர் பிரதேசங்களிலே புத்த விகாரைகளில் நிலம், வைத்து அதாவது வைத்து இப்படி கூட சொல்லலாம், நிலம் விளங்கும் புத்தன் வழியில் வந்த சிங்களம் அப்படிதான் சொல்லலாம். நிச்சயமாக. ஆக அது ஒரு குறியீடாக நீங்கள் சொல்லுவதாக இருந்தால், நிலம் விழுங்கும் புத்தன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவதற்கு கதை கதையாக எங்களிடம் இருக்கும். காரணம், தமிழர் பிரதேசங்கள் புத்தரின் பெயரால் தான் இப்பொழுதெல்லாம் அபகரிக்கப்படுகிறது. அதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு இருவேறு சட்டங்கள். பாருங்கள், எங்களுக்கு உரித்தான காணியிலே என்னுடைய சொந்த காணி, என்னுடைய நிலம், என்னுடைய பாட்டனும் பாட்டியும் தலைமுறை தலைமுறையாக வழிபாடு செய்த ஒரு ஆலயத்தை எங்களிடமே கொடுத்து விடுங்கள் என்று அஹிம்சா வழியிலே நின்றிருக்கக்கூடிய வேலன் சுவாமிகள் சிறைச்சாலையிலே இருக்கிறார். வெளியரங்கமாக மிக அப்பட்டமாக வெளிச்சமாக தமிழர்களை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், வெட்டுவேன் என்று சொன்ன அம்பிப்பேட்டை சுமணரத்ன தேரர் இப்பொழுது பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் இலங்கை என்கிற நாட்டினுடைய ஒரு நாடு இரு சட்டம் என்கிறதான நிலைப்பாடு. ஒருவேளை இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா சமூக வலைத்தள அந்த ஹைப்புக்கும் நீங்கள் வந்து ஆஹா எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்களாக இருந்தால், நீங்கள் தமிழராக இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, கண் திறந்து பார்க்க வேண்டிய உண்மை இதுதான். இந்த உண்மை, அதாவது இந்த உண்மை வந்து இன்றுதான் இந்த உண்மை இருக்குதுன்றல்ல, இந்த உண்மை காலகாலமாக இருக்கிறது. அதை தெரிந்துணர்ந்து புரிந்து கொண்டவர்கள் தான் நம்முடைய தேசிய தலைவரும் நமது போராட்டம் இயக்க அமைப்பும். அதனால்தான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வீரம்பிக்கு ஒரு போரை மண்ணில் நிகழ்த்தி காட்டினார். அதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த தலைமுறைகள், ஒன்று உன் வரலாறை நீ அறிந்து கொள், நீ யார் என்பதை அறிந்து கொள், உன் இனம் என்ன என்பதை அறிந்து கொள், உன்னுடைய நிலம் எது என்பதை அறிந்து கொள், ஏன் உன் நிலத்தில் இப்படியான கொடூரங்கள் நிகழ்கிறது என்பதை தெரிந்து அறிந்து கொள். அதை விட்டுவிட்டு இந்த இனவாத அரசாங்கத்துக்கும் இனவாத மக்களுக்கும் முட்டுக்கட்டு, அதாவது முட்டு கொடுத்து கொண்டு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பொங்கி எழுந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களாக போவீர்கள். எப்படி என்று சொன்னால், தமிழன் இல்லாத ஒரு அடையாளம் இல்லாத இனமாக காலத்தால் காணாமலாக்கப்பட்டவர்களாக போவார்கள். நிச்சயமாக. நாம் யார் என்கிற விழிப்புணர்வு எங்கே தமிழர்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கிறது என்றால், எப்பொழுது அரக்கனாக சித்தரிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மன்னன் ராவணன் யார் என்பதை நாங்கள் தேட ஆரம்பித்தோமோ, அவன் எத்தனை பெரிய அசகாய அற்புதமான ஒரு மன்னன் என்பதையும், தன் மக்களை அவன் எவ்வளவு நேசித்தான் என்பதையும், எவ்வளவு ஒப்பில்லாத ஒரு மன்னன் என்பதையும் எப்பொழுது நாங்கள் கண்டறிய ஆரம்பித்தோமோ அப்பொழுது எங்கள் விழிப்பு தொடங்கியது. அது வெறுமனே ராவண காவியத்திலே மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வரலாறு குறித்து எங்களுக்கு சொல்லப்படுகிற எல்லாமுமே, இல்லாவிட்டால் நீங்கள் பார்க்கிற எல்லாமுமே உண்மை அல்ல. அதன் பின்னணியிலே, திரைமறைவிலே வேறொரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அதை குறித்து எவ்வளவுக்கு எவ்வளவு விழிப்புடைய மக்களாக நாங்கள் இருக்கிறோமோ, எப்பொழுது எங்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் நிகழ்கிற போது அன்றெப்படி நாங்கள் எதிர்த்து நின்றோமோ, குரல் கொடுத்தோமோ, அதே அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழலிலே என்னவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திரைமறைவிலே என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது, அந்த விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் இழந்து நிற்கிற பொழுது நிச்சயமாக நம் விழிப்படைய தொடங்குவோம் ஒரு சமூகமாக. வரலாற்றை பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். We have a dream.